வணக்கம் நேயர்களே. 2026ஆம் ஆண்டு மே மாதத்தின் இந்த 3ஆம் வாரம் நவகிரகங்களின் சஞ்சாரத்தின்படி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகிறது. குறிப்பாக ராகு, கேது மற்றும் சனியின் நிலைகள் உங்கள் வாழ்வில் ஏற்படுத்த போகும் தாக்கங்களை இங்கே ஒரு விரிவான ஜோதிட ஆய்வாக காணலாம். மேஷம். மேஷ ராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் ஆரோக்கிய ரீதியாக ஒரு நீண்ட கால நற்பலனை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். இது உங்கள் உடல் மற்றும் மன வலிமையை ஒரு பொற்காலத்திற்கு இட்டு செல்லும். கடந்த காலங்களில் உங்களை தொடர்ச்சியாக வாட்டி வதைத்த நாள்பட்ட நோய்களிலிருந்து முழுமையாக விடுதலை கிடைக்கும். உங்கள் உடலில் புதிய ஆற்றல் பாய்வதையும் புத்துணர்ச்சியுடன் அன்றாட கடமைகளை செய்வதையும் நீங்கள் உணர்வீர்கள். பொருளாதார ரீதியாக இந்த வாரம் ஒரு எச்சரிக்கை மணி ஒலிக்கிறது. குறுக்கு வழியில் அல்லது மிக விரைவாக பணம் ஈட்ட வேண்டும் என்ற ஆசை உங்களை சட்டவிரோத செயல்களில் தூண்டலாம். இத்தகைய தேவையற்ற அபாயங்கள் உங்கள் கௌரவத்திற்கு பெரும் களங்கத்தை ஏற்படுத்துவதுடன் கடுமையான அபராதங்கள் அல்லது பண இழப்பிற்கு வழிவகுக்கும். குடும்ப வாழ்க்கையில் உங்கள் பிரச்சனைகளை மற்றவர்கள் முழுமையாக புரிந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்காதீர்கள். மற்றவர்களிடம் நீங்கள் வைக்கும் அதிகப்படியான எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தையும் மன வருத்தத்தையுமே மிச்சப்படுத்தும். தொழில் ரீதியாக 12இல் இருக்கும் சனியின் தாக்கத்தால் பணியிடத்தில் மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாக நேரிடலாம். வேலையில் செய்யும் சிறு தவறுகளும் பெரிய விமர்சனங்களுக்கு உள்ளாகும் என்பதால் கூடுதல் கவனம் அவசியம். மாணவர்கள் கல்வியில் ஏற்படும் சிறு பின்னடைவுகளை கண்டு துவண்டு விடக்கூடாது. தோல்விகள் என்பது நீங்கள் கற்றுக்கொள்வதற்கான படிகட்டுகள் என்பதை உணர்ந்து மன உறுதியுடன் மீண்டும் முயற்சிக்க வேண்டிய வாரம் இது. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. இது உங்கள் தன்னம்பிக்கையை தூண்டும். அதிர்ஷ்ட எண் 9. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ நரசிம்மர். இக்கட்டான சூழலில் உங்களுக்கு துணிவை தருவார். பரிகாரம்: செவ்வாய்க்கிழமைகளில் நரசிம்மருக்கு பானகம் படைத்து அல்லது நெய் தீபமிட்டு வழிபடவும். ரிஷபராசி நேயர்களே, 4ஆம் வீட்டில் கேது பகவான் சஞ்சரிப்பதால் இந்த வாரம் உங்கள் உணர்ச்சிகள் கட்டுக்கடங்காமல் மேலோங்கும். இதனால் மற்றவர்களுடன் இயல்பாக உரையாடுவதில் சில தயக்கங்கள் அல்லது தவறான புரிதல்கள் ஏற்படலாம். கடந்த கால கசப்பான நினைவுகள் உங்கள் நிகழ்கால மகிழ்ச்சியை பாதிக்கக்கூடும். இத்தகைய மன அழுத்தத்திலிருந்து விடுபட பழைய விஷயங்களை முழுமையாக மறந்துவிட்டு ஒரு புதிய தொடக்கத்தை செய்வது உங்கள் மனதிற்கு அமைதியை தரும். குரு பகவான் 2ஆம் வீட்டில் இருப்பதால் வாரத்தின் தொடக்கத்தில் நிதி வரவு மிகவும் சிறப்பாகவும் திருப்திகரமாகவும் இருக்கும். இருப்பினும் வார இறுதியில் முறையற்ற திட்டமிடலால் தேவையற்ற செலவுகள் உங்கள் சேமிப்பை கரைக்கக்கூடும். எனவே ஒரு முறையான பட்ஜெட் அவசியமாகிறது. குடும்பத்தில் உங்கள் தந்தை அல்லது அண்ணனுடன் நிலவி வந்த கருத்து வேறுபாடுகளை களைந்து உறவை மேம்படுத்த இது ஒரு உன்னதமான தருணம். அவர்களின் ஆலோசனைகளுக்கு மதிப்பு கொடுப்பது குடும்ப அமைதியை காக்கும். தொழில் வாழ்க்கையில் ஆடம்பர பொருட்கள் மற்றும் தேவையற்ற ஆசைகள் உங்கள் கவனத்தை சிதறடிக்க கூடும். இலக்கிலிருந்து விலகாமல் உங்கள் பணிகளில் நேர்மையை கடைபிடிக்கவும். மாணவர்கள் மற்றவர்களின் விலையுயர்ந்த மின்னணு சாதனங்களை பார்த்து ஏங்க வேண்டாம். உங்கள் பெற்றோரின் தற்போதைய பொருளாதார நிலையை புரிந்து கொண்டு இருப்பதை வைத்து சிறப்பாக படிப்பதன் மூலம் அவர்களின் சுமையை குறைக்கலாம். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. இது உங்கள் மனதிற்கு சாந்தத்தை தரும். அதிர்ஷ்ட எண் 6. வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. நிதிநிலையை சீராக்க அருள் புரிவார். பரிகாரம்: வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி அஷ்டகம் பாராயணம் செய்வதும் சுமங்கலிகளுக்கு இனிப்பு வழங்குவதும் நற்பலன் தரும். மிதுனம். மிதுன ராசி அன்பர்களே, வார தொடக்கத்தில் நீங்கள் சற்று ஆற்றல் குறைவாகவும் எதற்கெடுத்தாலும் எரிச்சலடையும் மனநிலையிலும் காணப்படலாம். இந்த எரிச்சல் குணம் உங்கள் இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கவோ அல்லது தேவையற்ற உடல் உபாதைகளை ஏற்படுத்தவோ வாய்ப்புள்ளது. எனவே எவ்வளவு நெருக்கடியான சூழலிலும் அமைதி காப்பது உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கான முதல் படியாகும். குரு பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிப்பதால் தொழிலை விரிவாக்கம் செய்ய தேவையான கடனுதவிகள் வங்கிகளில் இருந்து எளிதாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இருப்பினும் ஆவணங்களில் கையெழுத்திடும் போது கொடுக்கல் வாங்கல் விஷயங்களிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நல்லது. பழைய உறவுகளையும் அல்லது நண்பர்களையும் தற்செயலாக காணும் சூழல் சிலருக்கு சோகத்தை ஏற்படுத்தலாம். இது உங்களை தனிமையை நோக்கி தள்ளக்கூடும். 10இல் இருக்கும் சனியின் தாக்கத்தால்
உங்களால் செய்து முடிக்க முடிந்த பணிகளுக்கு மட்டுமே வாக்குறுதி அளியுங்கள். ஆர்வ மிகுதியில் கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு பின்னர் அவற்றை முடிக்க முடியாமல் மேலதிகாரிகளிடம் அவமானப்படுவதை தவிர்க்கவும். வேலை தேடும் மாணவர்கள் இந்த வாரம் இன்னும் சில காலம் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டியிருக்கும். தோல்வியை கண்டு முடங்கி விடாமல் உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ள இந்த நேரத்தை பயன்படுத்துங்கள். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. இது உங்கள் அறிவாற்றலை மேம்படுத்தும். அதிர்ஷ்ட எண் 5. வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. உங்கள் தடைகளை நீக்கி வழிகாட்டுவார். பரிகாரம்: புதன்கிழமைகளில் விஷ்ணு சகஸ்ர நாமம் கேட்பது அல்லது பெருமாள் கோவிலுக்கு சென்று வருவது மன தெளிவை தரும். கடகராசி நேயர்களே, குரு பகவான் 12ஆம் வீட்டில் மறைந்திருந்தாலும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிர்ஷ்டத்தின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக உண்டு. மிக குறைந்த முயற்சியிலேயே நீங்கள் சிறந்த உடல்நிலையை பெற முடியும். கடந்த காலங்களில் இருந்த சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள். நிதி ரீதியாக உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது வாழ்க்கை துணையின் திடீர் தேவைகளுக்காக பெரிய தொகையை செலவிட நேரிடலாம். இது உங்கள் முன்கூட்டிய திட்டமிட்ட பட்ஜெட்டை சற்று அசைத்து பார்க்கும். உறவுகளில் மற்றவர்களின் வேலையில் தேவையில்லாமல் குறை கண்டுபிடிப்பதை தவிர்க்கவும். மற்றவர்களை பாராட்ட கற்றுக்கொள்வது குடும்பத்திற்கு மகிழ்ச்சியான மற்றும் ஆரோக்கியமான சூழலை உருவாக்க உதவும். தொழில் வாழ்க்கையில் இந்த வாரம் புதிய முயற்சிகளை தொடங்கவும் புதிய தயாரிப்புகளை அறிமுகப்படுத்தவும் ஏற்ற காலம். சவாலான முடிவுகளை எடுக்க தயங்காதீர்கள். அது எதிர்காலத்தில் உங்களுக்கு பெரும் லாபத்தை பெற்றுத்தரும். மேற்படிப்புக்காக தாங்கள் விரும்பிய கல்வி நிறுவனங்களில் சேர காத்திருக்கும் மாணவர்களுக்கு சில ஏமாற்றமான செய்திகள் அல்லது தாமதங்கள் ஏற்படலாம். இருப்பினும் விடாமுயற்சியே உங்களுக்கு இறுதியில் வெற்றியை தரும். அதிர்ஷ்ட நிறம் முத்து வெள்ளை. இது அமைதியை நிலைநாட்டும். அதிர்ஷ்ட எண் 2. வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. குடும்ப உறவுகளை மேம்படுத்த அருள்வார். பரிகாரம்: திங்கட்கிழமைகளில் அம்மன் கோவிலில் நெய் தீபமிட்டு இயன்றால் பாலாபிஷேகம் செய்வது நன்று. சிம்மராசி அன்பர்களே, உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களிடமிருந்து அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்புகளை வைத்திருப்பதை இந்த வாரம் நீங்கள் உணர்வீர்கள். அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியாமல் ஒருவித அழுத்தத்திற்கு ஆளாக நேரிடலாம். மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக உங்கள் உடல் நலத்தையும் மன அமைதியையும் வருத்திக் கொள்ளாதீர்கள். உங்களால் முடிந்ததை மட்டும் செய்வேன் என்பதில் உறுதியாக இருங்கள். சனி பகவான் 8ஆம் வீட்டில் இருப்பதால் பண நெருக்கடி இந்த வாரம் உங்களை வாட்டக்கூடும். கடந்த காலங்களில் நீங்கள் செய்த வீண் செலவுகள் மற்றும் சேமிப்பின்மை இப்போது அதன் பாதிப்பை காட்டும். வீட்டை மாற்றவோ அல்லது சீரமைக்கவோ திட்டமிட்டிருந்தால் அந்த முடிவை குடும்ப உறுப்பினர்களுடன் ஆலோசித்து எடுங்கள். இல்லையெனில் உங்கள் நற்செயலும் குடும்பத்தில் விரிசலை உண்டாக்கலாம். வியாபார நிமித்தமாக நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் அவை அலைச்சலை தருவதுடன் பொருளாதார ரீதியாகவும் நஷ்டத்தையே ஏற்படுத்தும். கல்வித்துறையில் இருப்பவர்கள் கடந்த கால தவறுகளிலிருந்து பாடம் கற்க தவறினால் மீண்டும் அதே சிக்கல்களில் மாட்டிக்கொள்வீர்கள். விழிப்புணர்வுடன் செயல்படுவது உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவும். அதிர்ஷ்ட நிறம் பொன்னிற மஞ்சள். கௌரவத்தை உயர்த்தும். அதிர்ஷ்ட எண் 1. வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவான். ஆற்றலை வழங்க வல்லவர். பரிகாரம்: ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வதும் கோதுமை உணவுகளை தானம் செய்வதும் சிறந்தது. கன்னிராசி நேயர்களே, குரு பகவான் 10ஆம் வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். உடல் நலம் சீராக இருப்பதால் உங்கள் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். இதன் காரணமாக உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான மற்றும் கடினமான முடிவுகளை எந்தவித தயக்கமுமின்றி எடுக்க இந்த வாரம் உங்களுக்கு துணை நிற்கும். பொருளாதார ரீதியாக இந்த வாரம் மற்றவர்களுக்கு விருந்தளிப்பது அல்லது சுப நிகழ்வுகளுக்காக செலவு செய்வது போன்று தாராள குணம் மேலோங்கும். இருப்பினும் அவசரப்பட்டு அதிக பணத்தை விரயம் செய்துவிட்டு பின்னர் வருந்த நேரிடலாம். சிக்கனம் தேவை. வீட்டின் அமைப்பில் மாற்றங்கள் செய்ய முற்படும் போது குடும்ப உறுப்பினர்களின் கருத்தை மதியுங்கள். தொழில் வாழ்க்கையில் எதிர்மறை எண்ணங்கள் உங்களை சூழ்ந்து உங்கள் இலக்கிலிருந்து திசை திருப்பலாம். எனவே நேர்மறையான மனிதர்களுடன் பழகி உங்கள் கவனத்தை வேலையில் செலுத்துவது வெற்றியை தரும். 7இல் இருக்கும் சனியின் தாக்கத்தால் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் உங்கள் எதிர்கால தொழில் குறித்து அதிகப்படியான அழுத்தத்தை தரலாம். இது உங்கள் படிப்பை பாதிக்கக்கூடும் என்பதால் அவர்களிடம் மனம் திறந்து பேசி உங்கள் விருப்பத்தை தெளிவுபடுத்துங்கள்.
அதிர்ஷ்ட நிறம் கரும்பச்சை, புத்தி கூர்மையை அதிகரிக்கும். அதிர்ஷ்ட எண் 5. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ஹயக்ரீவர், கல்வியில் ஞானத்தை தருவார். பரிகாரம்: புதன்கிழமைகளில் ஹயக்ரீவர் ஸ்லோகம் ஜபிக்கவும் அல்லது குழந்தைகளுக்கு பேனா பென்சில் தானம் செய்யவும். துலாம் ராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு கண்கள் தொடர்பான சிறு உபாதைகள் அல்லது எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது. குறிப்பாக தூசு மற்றும் வாகன புகை நிறைந்த இடங்களில் தவிர்ப்பது நல்லது. அதிகாலையில் புல்வெளியில் நடப்பது உங்கள் கண்களுக்கு குளிர்ச்சியையும் மனதிற்கு புத்துணர்ச்சியையும் அளிக்கும். 5இல் இருக்கும் ராகுவின் தாக்கத்தால் குறுக்கு வழியில் லாபம் தரும் சீட்டு போடுதல் அல்லது சட்டவிரோத முதலீடுகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். ஆரம்பத்தில் லாபம் கிடைப்பது போல தோன்றினாலும் இறுதியில் அது பெரும் நிதி இழப்பிற்கு வழிவகுக்கும். குடும்பத்தில் நீங்கள் எடுக்கும் சில முக்கியமான முடிவுகளுக்கு எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்காமல் போகலாம். வணிகர்களுக்கு இந்த வாரம் பதிவு உயர்வு மற்றும் முடங்கியிருந்த தொழில் திட்டங்கள் மீண்டும் செயல்படுத்த தொடங்கும் சுப வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டிற்கு சென்று படிக்க திட்டமிட்டுள்ள மாணவர்கள் இந்த வாரம் மிகுந்த பொறுமையுடன் செயல்பட வேண்டும். வார இறுதியில் உங்கள் முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் ஸ்கை ப்ளூ, அமைதியை நிலைநாட்டும். அதிர்ஷ்ட எண் 6. வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கையம்மன், பாதுகாப்பை வழங்குவார். பரிகாரம்: வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கைக்கு எலுமிச்சை தீபமிட்டு ராகுகால பூஜை செய்வது சங்கடங்களை நீக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, 8இல் இருக்கும் குருவின் தாக்கத்தால் உங்கள் உணவு பழக்க வழக்கங்களில் கூடுதல் கட்டுப்பாடு தேவை. ஆரோக்கியத்திற்காக தீவிர உடற்பயிற்சிகளை மேற்கொள்வீர்கள். ஆரோக்கியமான உணவு முறையே இந்த வாரம் உங்கள் உடல்நிலையை காக்கும். நிதி விஷயங்களை பொறுத்தவரை உங்கள் முதலீட்டு திட்டங்களை மிகவும் ரகசியமாக வைத்திருங்கள். இல்லையெனில் உங்களுக்கு நெருக்கமானவர்களே உங்கள் யோசனைகளை பயன்படுத்தி உங்களுக்கு பண இழப்பை ஏற்படுத்த வாய்ப்புண்டு. நாளில் இருக்கும் ராகுவால் குடும்ப சூழல் காரணமாக ஒருவித மன அழுத்தம் ஏற்படலாம். இது பணியிடத்தில் உங்கள் கவனத்தை சிதறடிக்கும். இருப்பினும் அதிர்ஷ்டத்தின் துணையால் எந்த ஒரு கடினமான பணியையும் வெற்றிகரமாக முடிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. பணியிடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். இதை சரியாக பயன்படுத்தி தொழில் முன்னேற்றத்தை உறுதி செய்யவும். வீட்டை விட்டு தூரமாக இருக்கும் மாணவர்கள் வீட்டு வேலைகளால் படிப்பில் கவனம் செலுத்த சிரமப்படலாம். நேரத்தை முறையாக திட்டமிடுவதன் மூலம் இந்த சூழலை உங்களால் சமாளிக்க முடியும். அதிர்ஷ்ட நிறம் மெரூன், மன உறுதியை தரும். அதிர்ஷ்ட எண் 9. வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான், தைரியத்தை அளிப்பார். பரிகாரம்: செவ்வாய்க்கிழமைகளில் கந்தசஷ்டி கவசம் படிக்கவும் அல்லது அருகில் உள்ள முருகர் கோவிலுக்கு சென்று வரவும். தனுசு ராசி அன்பர்களே, 4இல் இருக்கும் சனியின் தாக்கத்தால் உணர்ச்சி ரீதியாக சற்று குழப்பமான நிலை நீடிக்கும். இது முக்கிய முடிவுகளை எடுப்பதில் தயக்கத்தையும் ஒருவித இனம் புரியாத மன அழுத்தத்தையும் உண்டாக்கும். நிதானமாக சிந்திப்பது உங்கள் குழப்பத்தை தீர்க்கும். 3இல் ராகு இருப்பதால் நிதி நிலைமை மிக சிறப்பாக இருக்கும். வருமானம் அதிகரிப்பதுடன் சேமிப்பும் உயரும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பிக்னிக் அல்லது உல்லாச பயணங்கள் செல்ல திட்டம் வகுப்பீர்கள். ஆனால் வாகனம் ஓட்டும் போது அதிக எச்சரிக்கை தேவை. தொழில் ரீதியாக பார்த்தால் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் மற்றும் பெரிய நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தும் சூழல் உங்கள் வளர்ச்சிக்கு வித்திடும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். தேர்வுகளில் குறுக்கு வழிகளை பின்பற்றுவது அல்லது நகல் எடுப்பது போன்ற தவறான செயல்களை அறவே தவிர்க்கவும். இது உங்கள் எதிர்காலத்தை பாழாக்குவதுடன் சட்ட ரீதியான சிக்கல்களையும் தரக்கூடும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், மங்களத்தை தரும். அதிர்ஷ்ட எண் 3. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஞானத்தையும் அமைதியையும் வழங்குவார். பரிகாரம்: வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து நெய் தீபமிட்டு வழிபடவும். மகர ராசி நேயர்களே, தனிப்பட்ட வாழ்க்கை நிலவும் தொடர் மன அழுத்தங்கள் உங்களை உள்ளுக்குள் பாதிக்கும். உங்கள் சோகத்தை மற்றவர்களிடமிருந்து மறைக்க முயற்சிப்பதால் உங்கள் நடத்தையில் ஒருவித ஆக்ரோஷம் அல்லது சிடுசிடுப்பு ஏற்படலாம். மௌனமாக இருந்து யோகா செய்வது உங்கள் மனதிற்கு தெளிவை தரும். 8இல் இருக்கும் கேதுவால் நிதி நிலைமையில் அடிக்கடி ஏற்ற இறக்கங்கள் ஏற்படலாம்.
இது உங்கள் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை உண்டாக்கும். சூழலை உருவாக்கும். வீண் செலவுகளை கட்டுப்படுத்த துணையின் ஆலோசனையை கேட்பது நிதி இழப்பை தடுக்கும். உறவினர்களுடனான நீண்ட கால பகை நீங்கி மீண்டும் சுமூகமான உறவு ஏற்படும். பணியிடத்தில் பழைய தவறுகளுக்காக மேலதிகாரிகளிடம் வசவு வாங்க நேரிடலாம். எனவே முழு ஈடுபாட்டுடன் வேலையை முடிக்க பாருங்கள். மாணவர்கள் பார்ட்டி மற்றும் தேவையற்ற கேளிக்கைகளில் நேரத்தை செலவிடுவதை தவிர்த்து வர இருக்கும் தேர்வுகளில் கவனம் செலுத்த வேண்டும். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம், பாதுகாப்பை தரும். அதிர்ஷ்ட எண் 8. வழிபட வேண்டிய தெய்வம் சனி பகவான் மற்றும் ஐயப்பன். மன கட்டுப்பாட்டை அருள்வார். பரிகாரம்: சனிக்கிழமைகளில் எள்தீபமிட்டு சனி பகவானை வழிபடுவதும் ஆதரவற்றவர்களுக்கு உணவு வழங்குவதும் சிறந்தது. கும்பராசி அன்பர்களே, 5ல் இருக்கும் குருவின் சஞ்சாரத்தால் ஆரோக்கியத்தில் நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படும். இது உங்களின் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் பல மடங்கு அதிகரிக்கும். சுறுசுறுப்புடன் செயல்பட்டு தடைப்பட்டிருந்த பல காரியங்களை இந்த வாரம் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். நெருங்கிய உறவினர்களின் நிதி உதவி கோரிக்கைகள் உங்கள் பட்ஜெட்டை சற்று பாதிக்கலாம். குடும்பத்தில் உங்கள் முடிவுகளை மற்றவர்கள் மீது திணிக்க வேண்டாம். இது தேவையில்லாத விரிசலை உண்டாக்கும். குடும்ப உறுப்பினர்களின் திடீர் உடல்நல பாதிப்பு உங்களுக்கு மன அழுத்தத்தை தருவதுடன் வேலையிலும் தொய்வை ஏற்படுத்தும். நிதானம் அவசியம். உயர்கல்வி முடித்தவர்களுக்கு சிறப்பான வேலை வாய்ப்புகளும், வெளிநாடு சென்று படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு அதற்கான வழிவகைகளும் இந்த வாரம் அமையும். மாணவர்களுக்கு இது ஒரு வெற்றிகரமான வாரம். குறிப்பாக ஆராய்ச்சி துறையில் இருப்பவர்களுக்கு புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் நற்பெயர் கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அல்லது நீலம், கௌரவத்தை நிலைநாட்டும். அதிர்ஷ்ட எண் 8. வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். தடைகளை நீக்க வல்லவர். பரிகாரம்: சனிக்கிழமைகளில் விநாயகருக்கு தோப்பு கர்ணம் போட்டு அருகம்புல் சாற்றி வழிபடவும். மீனம். மீனராசி நேயர்களே, 12ல் இருக்கும் ராகுவால் மன ரீதியான சலனங்கள் ஏற்படலாம். மன உறுதியை வளர்த்துக் கொள்ள ஆன்மீக புத்தகங்களை படிக்கவும் அல்லது யோகா பயிற்சியில் ஈடுபடவும். இது உங்களை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வலிமையாக வைத்திருக்க உதவும். பொருளாதார ரீதியாக பங்கு சந்தை அல்லது சூதாட்டங்களில் ஈடுபாடு காட்டுவது பெரும் நஷ்டத்தை தரும். இத்தகைய பழக்கங்களிலிருந்து முற்றிலும் விலகி இருக்கவும். உங்கள் தனிப்பட்ட தேவைகளை விட குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து செயல்படுவது வீட்டில் அமைதியை தரும். தொழில் ரீதியாக பதவி உயர்வு அல்லது பணியிட மாற்றம் போன்ற முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள உங்களை நீங்களே தயார்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்கள் ஆசிரியர்களுடன் விவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். இது உங்கள் நற்பெயரை கெடுப்பதோடு எதிர்கால முன்னேற்றத்திற்கும் தடையாக அமையக்கூடும். அதிர்ஷ்ட நிறம் பொன்னிற மஞ்சள், ஞானத்தை தரும். அதிர்ஷ்ட எண் 3. வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். மன அமைதியை வழங்குவார். பரிகாரம்: தினமும் ஓம் நமச்சிவாய மந்திரத்தை 108 முறை ஜபிப்பதும் பிரதோஷ கால வழிபாடும் நற்பலன் தரும்.